மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் ஒரு புதிய வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிதம்பரம். விவரங்கள். மோனிகா, சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் கோவில் காவலாக வேலை பார்த்த அஜித்குமார் கடந்த ஜூன் 27 நகை திருடியதாக கடந்த ஜூன் 27 விசாரணைக்கு அளித்த இடத்தில் 28ஆம் தேதி அன்று உயிரிழந்துள்ளார். தற்போது அந்த சிசிடிவி ஒன்று கிடைத்துள்ளது. அந்த சிசிடிவியில் கடந்த 27ஆம் தேதி நகை திருடு போன வழக்கில் அஜித்குமார் காவல் நிலையத்துக்கு இரவு 8 மணி அளவில் சென்றுள்ளார். அங்கே விசாரணை முடித்துவிட்டு வெளியில் வந்த அவரை தனிப்படை காவலர்கள், அதாவது இரவே அவரை தூக்கி அவரை வண்டியில் ஏற்றி கொண்டு விசாரணைக்காக சென்றுள்ளனர். அதிகாலை, அதாவது சனிக்கிழமை அதிகாலை 28ஆம் தேதி 5:51 அஜித்குமாரின் தம்பி நவீனை வீட்டில் வீட்டிலிருந்து அழைத்து வரும் காட்சியை இப்ப நாம் பார்த்திருக்கோம். அந்த காட்சியில அஜித்குமாரும் அவருடைய நண்பர் அருண்குமாரும் ஆல்ரெடி டெம்போவில் இருந்ததும் அந்த காட்சியில் வண்டிக்குள் இருந்தனர். அதன் பின் அவன் தம்பியையும் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். சனிக்கிழமை முழுவதுமாக இவர்களை விசாரணை மேற்கொண்ட பிறகுதான் அஜித்குமாரும் ஆலை அந்த கோவில் வளாகத்தில் வைத்து அடித்த காட்சியும் வெளியானது. மனுஷா சிதம்பரம், சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி சொல்லுங்க. இந்த வீடியோ தற்போது வெளியாகி இருப்பதால் இந்த வீடியோவை கருத்தில் கொண்டு சிபிஐ அதிகாரிகள் இதனையும் விசாரணை மேற்கொள்வார்கள். தற்போது எல்லா சிசிடிவிகளும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக இன்று நடந்த கோவிலில் முழுவதும் உள்ள சிசிடிவிகள், அதே போல் மடப்புரத்தில் அஜித் அருகில் உள்ள சிசிடிவிகளையும் கைப்பற்றி விசாரணையை மேற்கொள்வார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிதம்பரம்.